ஜே.எம். கீன்ஸ் வேலைவாய்ப்புக்கும் வருமானத்துக்கும் உள்ள உறவு. ஜே.பி. சே சந்தை விதி. வேலையின்மையில் கிராமப்புற வேலையின்மை, நகர்ப்புற வேலையின்மைன்னு இருக்குது. இதில் கிராம வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, பருவகால வேலையின்மை. நகர்ப்புற வேலையின்மையில் பிறழ்ச்சி வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, திறந்த வேலையின்மை. வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு. நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை அப்படின்ற புத்தகத்தை 1776 ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க எழுதினாங்க. தொன்மை கோட்பாடு வளர்ச்சி. அதில் யார் யார் இருந்தாங்கன்னா டேவிட் ரிகார்டோ, ஜே.எஸ். மில், ஜே.பி. சே, ஏ.சி. பிஹு. ஜே.பி. சே ஆடம் ஸ்மித் ரிகார்டோவால் கவரப்பட்டவர். அவருடைய கருத்துக்கள் பார்த்துடலாம். அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும். மொத்த உற்பத்தியும் மொத்த வருவாயும் சமமாக இருக்கும். பிந்தைய கருத்து, முந்தைய கருத்து, இந்த ரெண்டு இருக்குது. பிந்தைய கருத்து தொகு முதலீடு தொகு சேமிப்பிற்கு சமமாக இருக்கும். முந்தைய கருத்து உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யும் மொத்த உற்பத்தி வாங்குபவரின் தொகு தேவையின் சமமாக இருக்கும். இவரோட மொத்த கருத்து சந்தை சக்திகளே மாற்றம் ஏற்படுத்தும்.